ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப் ரீடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தற்போதைக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, பிரேக்கப் சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, செப்பரேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் உங்களை திங்க் பண்ணுறாங்களா, உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்க, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு இது ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷனை விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். Five of Cups, Magician, the Lovers, Nine of Pentacles, Two of Cups, Nine of Swords, the Hierophant, Five of Pentacles, Six of Wands, Four of Wands. So bottom of the deck, the Sun. So okay, reading போலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து செப்பரேஷன் அல்லது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அல்லது பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ கன்ஃபார்ம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது இது வந்து சோல் கனெக்ஷன் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேவா? மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் நீங்களும் ஒரு சோல்மேட்டாக இருக்கலாம், இல்லைனா ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம். ஸோ இது வந்து சோல் கனெக்ஷன் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா இது லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்குது, தென் ஃபோர் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்குது, தென் டூ ஆஃப் கப்ஸ் வந்திருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து சோல் கனெக்ஷன் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் வந்து ரொம்ப சேடு, டிப்ரெஷன், நைன் ஆஃப் சோர்ஸ், அவங்களுக்கு நைட்டு தூங்க போனால் தூக்கம் வராத ஒரு சுச்சுவேஷன்ஸ், ஒரு ஒர்க், அவங்களோட கெரியர்லேயும் சரி, ஒர்க் ஃபினான்ஷியல்லையும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஃபேமிலியும் சரி, அவங்களுக்கு எதுலேயுமே வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கவனம் செலுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸு, எங்கே போனாலுமே ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை, நமக்கு யாருமே இல்லை, நம்ம ஒத்தைக்கு எல்லாருமே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங், கண்ணை மூடி தூங்கக்கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன். அவருக்கு எனி டைம் உங்களோட தாட் வந்து ரொம்ப உங்களோட தாட் வர டைமில் ரொம்ப சேடு, ரொம்ப டிப்ரெசிவாக மாறிடுவாங்க. ஸோ உங்களோட தாட் அவரை கொல்லுற ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல, கண்ணை மூண உங்கள் ஞாபகம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பர்சன்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பர்சனுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். பட் அந்த பர்சன்ஸ் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணாமல் முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சி ரொம்ப சேடாக இருக்காங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கும். ஃபேமிலி இஷ்யூனா காஸ்ட்டு, ரிலீஜியன்ஸ், அந்த மாதிரி ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் தேர்ட் பார்ட்டி, அந்த பர்சனோட ஃபேமிலி, அவங்க அம்மாவாகலாம், இல்லைன்னா சிஸ்டராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் அவங்களோட கெரியராக இருக்கலாம், ஸோ ஈகோவாக இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் உண்டு. ஸோ அதனால தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்குது. ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த பர்சனை பார்க்குற டைமில் அந்த பர்சன்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். உங்களோட பார்வைக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். என்னடா அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஆள் வந்து ரொம்ப சேடு, டிப்ரெஷன், உறங்கக்கூட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் உங்ககிட்ட காமிச்சிக்கலாம், நீ இல்லாட்டால் நான் ஹாப்பி, நீ இல்லாட்டால் என்னால் வாழ முடியும். ஸோ அவர் வந்து காமிச்சிக்கலாம். பட் அவர் அந்த சுச்சுவேஷனில் இல்லை. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அந்த பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதா இருக்கலாம். ஓகேவா?
கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சன் வந்தாலும் பரவாயில்ல, வந்தால் ஓகே, வராட்டாலும் பரவாயில்ல சொல்லிவிட்டு நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை அடிப்பொலியாக கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. ஸோ அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே அதனால் அட்ராக்ட் ஆகுது. ஸோ அது ஒரு நல்ல எனர்ஜி. ஏன்னா நீங்கள் அந்த பர்சனை எதிர்பார்த்து டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த பர்சன் உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகிருக்க மாட்டாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிப்பொலியாக அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது அவருக்கு உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? மிஸ் பண்ணிட்டோமே அப்படி சொல்லிவிட்டு அவருக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனில் அவருக்கு உங்கள் மேலே ஒரு ரியல் லவ் ஃபீல் ஆகுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன்ஸ் மேபி அந்த பர்சன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள பர்சனாக இருக்கலாம். மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் ஒரு நல்ல ஃபேமிலி, கெரியர், ஃபினான்ஷியல், இதுவுமே எல்லாத்துலேயும் ஓகேயான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய உண்டு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, அந்த பர்சன்ஸ் உண்மையாக ரியலாக உங்களை லவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொல்லிவிட்டு இது ஒரு சோல் கனெக்ஷன் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், சோல்மேட் அல்லது ட்வின் ஃப்ளேமாக தான் இருக்கும். ஸோ அந்த பர்சனை நீங்கள் நம்பலாம். உங்கள் லைஃப்பில் 6 ஆஃப் வாண்ட்ஸ், அந்த பர்சனுக்கு லைஃப்பில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலி இஷ்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த பர்சன் உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 6 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப நீங்கள் ஏதாவது ஃபீலிங்ஸில் இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் கண்டிப்பாக உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க, உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. அவரும் கம்யூனிகேஷன்ஸ் உங்கள் கூட கம்யூனிகேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவரும் வெயிட்டிங். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு பாட்டம் ஆஃப் தி டெக் நமக்கு வந்திருக்கிறது சன். உங்கள் ரிலேஷன்ஷிப் தற்போதைக்கு எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, மேபி காண்டாக்டில் இருந்துட்டு கம்யூனிகேஷன்ஸ் எதுவுமே இல்லாத சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப், ஒரு சந்தோஷம் வரப்போகுது. நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்ஸ் உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க, உங்கள் கூட கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தருவாங்க. ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு அவங்க ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் தந்துட்டு இல்லைன்னா இனி வர டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு அன்பு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. இன்னொரு விஷயம்னா, அந்த பர்சன் உங்கள் கூட தான் ஒரு ஃபேமிலி லைஃப் ஆசைப்படுறாங்க. 4 ஆஃப் வாண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னத்த ரீடிங். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.